All right, guys. Okay, fine. So I think அந்த பவர் சப்ளை நான் என்னுடைய லேப்டாப்புக்கான பேட்டரி கொஞ்சம் வீக் ஆயிட்டு ஸோ ஐ ஹவ் ஓர்டர் பட் அதுக்குரிய சப்ளை இல்லை ஸோ அதனால தான் பெரிய பிரச்சனை லைக் தட்ஸ் ஐம் யூசிங் த டைரக்ட் பவர் ரைட் ஸோ பவர் கட்டின உடனே எமர்ஜென்சி பவர் சொல்லி எவ்வளோ கனெக்ட் பண்ண முடியல பட் ரியலி சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ் தட் ஐ ஹவ் மேட் யூ ரிகார்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் லைக் சரி பட் ஃபார்ச்சுனேட்லி அட்மினாக்கள் இல்லாட்டியும் யாரோ ஒரு ஆளுக்கு ஹோஸ்ட் மாதிரி நினைக்கிறேன் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்திமா உங்களுக்கு தான் மாறி நினைக்கிறேன் என்ன ரைட் ஸோ அதனால ஓகே ஃபைன் சந்தோஷம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் ரெக்கார்டிங் ஓகே ஸ்க்ரீன் ஷேரிங் அண்ட் வாய்ஸ் யூ கேன் ஹியர் வெல் ரைட் ஓகே ஸோ நாம செஷனை கண்டினியூ பண்ணி கொள்ளலாம் ஸோ இது நான் பார்ட் 2 போடுறேன் பார்ட் 1 ரெக்கார்டிங்ல விட்டுருக்கேன் ஸோ அதை நான் பார்ட் 1 போடுறேன் இதை பார்ட் 2 போடுறேன் ஸோ ரெண்டையும் கவனிச்சு கொள்ளுங்க பட் ஓகே ஸோ சப்திகா கேட்ட விஷயத்துல இருந்து வரலாம்னு நினைக்கிறேன் ஓகே தானே ஸோ ஸோ பேக் அண்ட் அந்த இந்த 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 கான்செப்ட் ரைட் ஸோ விஷயத்த நான் திருப்ப சொல்றதா இருந்தா இந்த கான்செப்ட் ஸோ இதுல பேசிக்கா ஒரே ஒரு கான்செப்ட் தான் நான் பாஸ்வேர்ட் என்ன ஸோ பாஸ்வேர்டுன்ற ஒரு விஷயத்த நான் திருப்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எடுத்தேன் அப்போ நான் என்ன செஞ்சேன்னா பாஸ்வேர்டை செட் பண்ணி ஹேஷ் மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சேன் என்னன்னு சொன்னா லைக் போஸ்ட் பாஸ்வேர்டுன்ற ஒன்றே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒன்றும் சமன் இல்லாட்டி சமன் என்ற ஒரு விஷயம் இல்லாட்டி நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு செஷன் மெசேஜை செட் பண்ணுவேன் என்னது பாஸ்வேர்ட்ஸ் ஆர் நாட் மச்சிங் என்று சொல்லு எல்ஸ் சரியா எல்ஸ் தேவையில்லைங்க ஜஸ்ட் மேட்சிங் அப்படின்னு சொல்லிடும் ஸோ அதோட நாம வந்து என்ன செய்யலாம் எக்ஸிட்டை கொடுத்துருவோம் ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா மேட்சிங்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே போயிடும் திருப்பி மிச்சத்துக்கு வராது ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஸோ இதுதான் ஒரு விஷயம் ஸோ பேசிக்காக நான் இது சர்வ் பண்ணுறேன் இப்போ ரன் பண்ணுறேன் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ ஜோன் புக்கர் கொடுக்குறேன் பாஸ்வேர்ட் வேறு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ பாஸ்வேர்ட் 1 2 3 4 இங்கே 1 2 3 4 5 கொடுக்குறேன் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் பாஸ்வேர்ட் ஆர் நாட் மேட்சிங் இதுதான் அந்த கான்செப்ட் இல்லை சரியானதை கொடுத்தா மட்டும்தான் உதாரணத்துக்கு இப்போ ஜோன் புக்கர் லைக் ஜோன்ஸ் எல்கே இமெயில் வேறு கொடுக்குறேன் archestek@gmail.com அண்ட் பாஸ்வேர்ட் 1234 அண்ட் பாஸ்வேர்ட் 1234 கொடுக்குறேன் ரெஜிஸ்டர் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் யூ நோ தட் ஸோ இப்போ எங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் ஸோ இதுதான் அந்த கன்செப்ட் என்ன நடந்துச்சுன்னு ஓகே சப்திகா நீங்க கேட்ட கேள்வி இதுதானா கிளியரா சப்திகா ஆல்ரைட் சந்தோஷம் அப்ப இப்போ திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம் ஃபாத்திமா ஜரோஸ் நிலா சப்திகா 003 அண்ட் ஜேஎம்எஃப் டிஜானா நான் ஒரு 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 ஃப்ளோல கொண்டு வரேன் இவ்வளவு கிளியரண்டா சொல்லுங்க தென் அதுக்கு பிறகு நான் அடுத்த ஸ்டெப் இன்னொரு ஒரு 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 சின்ன ஒரு 15 மினிட்ஸ் வந்தீங்கன்னா முடிச்சிருவேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பவர் கட் ஆயிட்டு வந்து இல்ல இப்போ பார்ட் 2 இது வீடியோ வரும்போது ஒரு லைக் ஒரு நடுவில் கேப் வந்துட்டு அப்ப இப்போ மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய திருப்திக்காக நான் ஒரு திருப்ப ஒரு ஃப்ளோவை சொல்லிடுறேன் கிளியரண்டா ஓகேன்னு சொல்லுங்க இல்லாட்டி என்ன கேட்குறோமோ அதை கேளுங்க சரியா ரைட் அப்ப என்ன விஷயம் சொன்னா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க நாம 3 பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கோம் இப்போதைக்கு லொக்கின் ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள யூ நோ தட் லொக்கின் ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள 3 பேஜஸ் கிளியர் ஆயிருக்கு அண்ட் தென் சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நாம கிரியேட் பண்ண இந்த ஃபைல்கள் என்னத்துக்காகன்னு சொன்னா db.php முதலாவது அது என்ன ஸ்கூல் ரூட் லோக்கல் ஹோஸ்ட் என்ற இந்த 4 கிரெடென்ஷியலையும் வச்சு ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றோம் அது கண்ணுன்ற கனெக்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம் ரைட் ஸ்கூல் என்ற டேட்டா பேஸ்ன்றது இதுதான் ஸ்கூல் என்ற டேட்டா பேஸ்ல அப்போ 2 டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் முதலாவது ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் அடுத்தது யூசர் ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் ஸ்டூடெண்ட் மேனேஜ் பண்றதுக்கான டேபிள் யூசர்ன்றது இந்த அட்மின் அந்த லொக்கின் கிரெடென்ஷியல்ஸ்க்கான டேபிள் ரைட் அதுக்கு அமைவா நாம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா ரெண்டாவது விஷயம் செஞ்சோம் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு ஆளை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான விஷயம் அதுல நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு PHP எழுதியிருந்தோம் தென் ஒரு HTML டாக்குமெண்ட்ல யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெடிங்கோட ஒரு செஷன் மெசேஜை காட்டுறதோட ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தோம் அதுல நம்ம முதலாவது நேம் என்ற டெக்ஸ்ட் நேமும் இமெயிலும் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சப்மிட் பட்டன் இதுல இந்த சப்மிட் பட்டனை கொடுத்தா நமக்கு register.phpக்கு போஸ்ட் மெத்தட்ல போற மாதிரி இதை செட் பண்ணிருக்கோம் நேம்கள் கொடுத்துருக்கோம் PHPல நம்ம யூஸ் பண்றதுக்காக அங்க இங்க நேம் யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இப்போ register.phpக்கு வந்தா நாம என்ன செய்யறோம்னா செஷனை ஸ்டார்ட் பண்ணி டிபியை கனெக்ட் பண்றோம் டிபி இந்த கண்ணுன்ற இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணணும் குவரி ரன் பண்றதுக்காக அப்ப db.php செஷன் ஸ்டார்ட்டும் வச்சிருக்கோம் ரைட் தட்ஸ் திங் வேற ஒன்றும் நம்ம செய்யல இதுதான் கான்செப்ட் இதுக்குள்ள நாம வந்து இப்ப 2 டீடைல் எடுக்கிறோம் முதலாவது யூசர் நேம் எடுத்துட்டோம் இமெயில் எடுக்கிறோம் பாஸ்வேர்டு எடுக்கிறோம் பாஸ்வேர்டு எடுக்கும் போது முதல் செக் பண்ணிடுறோம் அங்க போஸ்ட் மெத்தட்ல வந்த பாஸ்வேர்டும் போஸ்ட் மெத்தட்ல வந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் ஒன்றாண்டு
ஒன்று இல்லாட்டி சமன் இல்லாட்டி வடிவா குறைஞ்சிக்கணும் சமன் இல்லாட்டி தான் நான் பாஸ்வேர்டு ஆர் நோட் மேட்சிங்னு சொல்லுவேன். அதோட எக்ஸிட்டை நீங்க கொடுக்காத அதோட இந்த விஷயம் முடிஞ்சிடும், கீழே போகாது. விளங்குதா? அதே மாதிரி பாஸ்வேர்டை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை ஹேஷ் பாஸ்வேர்டை மாத்திரம். பிறகு என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை மாத்தலையே யோசிக்க வேணாம். ரெண்டு மேட்சிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு மாத்தினா சரி தானே. அப்போ பாஸ்வேர்டு மாத்தியாச்சு. பிறகு செக்ன்ற மைஸ்குலை குவரியில செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் இப்ப? என்ன செக் பண்றது? இமெயில் என்றவர் அங்க தரப்பட்ட இங்க தரப்பட்ட இந்த இமெயில் என்றவர் இமெயில் இங்க டேபிள்ல சொல்லப்படுற இந்த இமெயிலுக்குள்ள எங்கேயாவது மச்சிங்கா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இருக்காண்டு கண்டுபிடிச்சு தாண்டு. கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தால் இந்த செக்குக்குள்ள கடைசி ஒரு ரோவாவது இருந்திருக்கும். அப்ப கட்டாயம் சைபர் விட பெருசா இருந்திருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் ரோஸை செக் பண்றேன், சைபருக்கு விட மேலே இருக்குதுன்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லி ஒரு மெசேஜ். அப்படி இல்லாட்டி தான் என்ன நடக்கும்? ஸோ இது எல்ஸ்ன்றது உங்களுக்கு தேவையும் இல்லை. லைக் என்னன்னு சொன்னா எக்ஸிட் பண்ணிட்டா நான் இந்த எல்ஸுக்குள்ள நாம போக போறது இல்லை, வெளியால வந்துடும். அதுதான் கான்செப்ட். சரிதானே? அப்படி இல்லாட்டி மட்டும் நான் என்ன செய்வேன்? எஸ்கோல ரன் பண்ணி குவரியை ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் மெசேஜ், அப்படி இல்லாட்டி எல்ஸ். திஸ் இஸ் திங். இதுதான் அங்கே நடந்துச்சு. இதை நான் ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நார்மலா நான் உதாரணத்துக்கு ஸோ அகாடமி என்று கொடுக்குறேன். இமெயில் ஸோ ஊக்கஸ் academy@gmail.com கொடுக்குறேன், அல்லது ஊக்கஸ்@gmail திரும்ப கொடுத்து காட்டுறேன். ரைட், பாஸ்வேர்ட் 1 2 3 4 and then பாஸ்வேர்ட் 1 2 3 4. ஸோ ரெஜிஸ்டர் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த கன்செப்ட் பின்னாடி உங்களுக்கு கீழே போகல. ரைட், இப்படியான விஷயங்களை தான் நாம செஞ்சிருந்தோம். இதைத்தான் ஒரு ஒரு நல்ல ஒரு செக்யூர்டான ஒரு நல்ல முறையில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் அப் பேஜ்னு சொன்னா இதுதான். இது முதல் கிளியரா இவ்வளவும். இப்ப இந்த நேரம் பார்த்த விஷயம் இவ்வளவும் கிளியரா இருக்கிற 7 பேருக்கு ஃபாத்திமா, ஜரோஸ், நிலா, சப்திகா, 03 ஜேஎம்எஃப் அண்ட் டிஷானா கிளியரா? ஏதாவது இதுல கேட்கணுமா? இதுதான் கடைசி கிளாஸ் தெரியும் தான். இதுதான் கடைசி கிளாஸ் மீன்ஸ் இன்றைக்கு தான் கடைசி மொடியூல். இது முடிஞ்சா நாளைக்கு நான் உங்களுக்கு டவுட் கிளியர் செஷன் ஆஸ் வெல் அஸ் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை காட்டுவேன். அதை மாதிரி எனக்கு இன்னைக்கு சனி ஞாயிறு காட்டணும். தென் ஒரு லாங் செஷன் வச்சு நான் அந்த மாதிரி தான். அப்ப நாளைக்கு ரெடியா வர வேண்டியது நீங்க டவுட் கிளியர் பண்றதுக்காகவும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரெட் அப்ளிகேஷன் காட்டுவேன். அதை மாதிரி நீங்க எனக்கு செஞ்சு காட்டணும். அந்த ஹோம் ஒர்க்கை தெரிஞ்சு நாளைக்கு வருவீங்க. சரியா? ரைட். மற்றபடி இந்தியோட அந்த சிலபஸ் கன்செப்ட் முடியுது உங்களுக்கு. அது எல்லாம் கிளியர்ண்டா ஓகே. வடிவ பார்த்துட்டு கேளுங்க, அப்படி இல்லாட்டி ஓகே கிளியர்னு போடுங்க. இப்ப லொக்கினுக்குள்ள போலாமா? லொக்கினுக்குள்ள போலாமா? நிலா சவுண்ட காணல, ஃபாத்திமா சவுண்ட காணல, டிஷானா சவுண்ட காணல, 03 சவுண்ட காணல. என்னடா விளங்காட்டி என்னன்னு கேளுங்கடா. நீங்க கேட்டா நான் திருப்பி விளங்கப்படுத்துவேன், எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நீங்க கேட்டா தான் எனக்கு தெரியும், அதனாலதான். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் விளங்க இந்த பாயிண்ட் விளங்கல சார், இதுதான் விஷயம் இதுதான் கேட்டா நீங்க நான் சொல்ல தர ரெடி, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்க தான் சொல்லணும். ஓகேயா? ரைட். 35 பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல 5ல் ஒரு பங்கு 7 பேர் இருக்கீங்கன்ற போது சரி அந்த ஆக்கள் கேட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் இல்ல? ஓகே, டன். சரிதானே? ஓகே, அப்ப நம்ம லொக்கினுக்குள்ள போவோம். அப்ப லொக்கின் பேஜுக்குள்ள போகணும்டாடாப்பா இப்ப. ஓகேங்களா? ரைட், டன். அப்ப இப்ப லொக்கின் பேஜுக்குள்ள போகணும்னா நமக்கு இன்னொரு பேஜ் வேணும். முதலாவது ஒரு 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 டேஷ்போர்ட் பேஜ்னு வைப்போமா? ஒரு டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டு ஒரு இண்டெக்ஸ் பேஜ், லைக் ஒரு ஹோம் பேஜ் மாதிரி. என்ன? ஒரு டேஷ்போர்ட் பேஜ் ஒரு டேஷ்போர்ட் பிஹெச்பி ஒன்று கிரியேட் பண்றோம். அப்ப இது ஒரு டேஷ்போர்ட் பிஹெச்பி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இந்த டேஷ்போர்ட் பிஹெச்பி ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கொள்ளும். ஸோ டேஷ்போர்ட் பிஹெச்பி அப்படின்னு சொன்னா இப்போ வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. டேஷ்போர்ட் பிஹெச்பின்றது ஒரு HTML பேஜ், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு கன்செப்ட், அவ்வளவுதான். கணக்க கன்செப்ட் லைக் பேசிக்கா சொன்னா ஒரு 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 HTML பேஜ் எடுத்துக்கொள்ளும். லைக் உதாரணத்துக்கு நான் ஒரு பிஹெச்பி முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ பிஹெச்பி. ரைட், இப்போ நான் இதுக்கு அப்புறம் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ரைட், ஸோ டாக் டைப் HTML and HTML ஆரம்பிக்கிறோம். HTML க்ளோஸ் பண்றோம். ரைட், ஸோ HTML-க்குள்ள ஹெட் ஆரம்பிக்கிறோம். தென் ஹெட்டை க்ளோஸ் பண்றோம். தென் இதுக்குள்ள டைட்டில் ஆரம்பிக்கிறோம். தென் டைட்டிலை க்ளோஸ் பண்றோம். ரைட், இந்த டைட்டிலுக்குள்ள லைக்
admin dashboard அப்படின்னு போடுவோமே. ஸோ admin dashboard ரெண்டு போடும், ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஹெட். ஓகே ஃபைன். சர்வ் பண்ணும். இப்போ ஹெட்டுக்கு கீழே ஒரு பாடி ஆரம்பிக்கிறேன். ஸோ பாடி அண்ட் தென் பாடியை க்ளோஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் த திங் ஐஸ். லைக் பாடி என்ற விஷயம் சர்வ் பண்ணுறேன். இவராக இருந்தால் இப்போ பாடிக்குள்ளே நான் ஒரே ஒரு கன்செப்ட் தான் செய்கிறேன். லைக் ஏதோ ஒரு சம்திங் லைக் என்ன சொல்கிறது, ரெண்டு விஷயம் எடுக்கிறேன் சரிதானே. லைக் த யூசர் இஸ் ரெண்டு காட்டணும், ஆர் யூசர் ரெண்டு. அண்ட் கீழே ஒரு லொக் அவுட் ஒரு ஒரு லைக் ஒரு பட்டன் வேணும். லைக் அப்போ ஸோ பட்டன், ஸோ பட்டன் க்ளோஸ். ஸோ இந்த பட்டனுக்கு லைக் என்ன சொல்றது, பட்டனுக்கு ஒரு ஒரு ஏஹெச்எஃப் கொடுப்போம், ஒரு ஏஹெச்எஃப் கொடுப்போம். லைக் இந்த பட்டனுக்கு ஸோ ஏஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு பேஜுக்கு போகணும். லொக் அவுட்டை கிளிக் பண்ணா லைக் அதே மாதிரி ஏஏ க்ளோஸ் பண்ணும். இந்த தான் விஷயம். அப்போ இப்படி ஒரு டேஷ்போர்டு கிட்ட வைப்போம். அட்மின் டேஷ்போர்டு என்ற பெயர்ல ஆறு யூசர் என்று காட்டி கொண்டு இருக்கக்கூடிய லொக் அவுட் என்ற ஒரு பட்டன் இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்ட் பேஜ் ஒன்று இருக்கு வைப்போம். சரியா வடிவா வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பேஜ் இருக்குன்னு இப்போ டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி வச்சுக்கொள்ளும். இப்போ இந்த டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி என்ற இடத்துக்கு லொக்இன் பண்ணி தான் போகணும், மற்றபடி போகக்கூடாது. அதாவது நான் இப்படி ப்ரௌசர்ல போய் லைக் என்ன சொல்றது, இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி இதுல வந்து லொக்இன் ப்ராக்டிசஸ்க்குள்ள நான் டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி என்று அடிச்சா யூசர் ரிசன் வந்து லொக் அவுட்னு வந்துருது. ரைட், இதுல ஒரு பிரேக் கொடுப்போம். ரைட், எப்படி வந்துருது. ஆனா இப்படி கண்ட பாட்டுக்கு எல்லாரும் போற மாதிரி இருக்கக்கூடாது. லொக்இன் பண்ணினா மட்டும்தான் வரணும். லொக்இன் பண்ணினா மட்டும்தான் வரணும். இதை எப்படி செய்யறது, அதுக்கு தான் லொக்இன் பேஜ் செக்யூரிட்டியாகவும் நாம செய்ய போறோம். எப்படின்னு பார்ப்போம். சரியான இந்த பேஜுக்கு நாம ஒரு லொக்இன் கன்செப்ட் வைக்க போறோம். ரைட், ஸோ இந்த முதல்ல நான் சென்டரும் பண்ணிக்கொள்றேன். சென்டர் அண்ட் தென் சென்டர். HREF. All right. Thank you, Jonas. Guys, 1 minute. Give me a phone call. ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம நார்மலாக சென்டர் பண்றோம் இவ்வளவு விஷயம் வச்சுக்கொள்ளுமே. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். லைக் பேசிக்காக சொன்னா நார்மலாக எனக்கு இந்த விஷயம் தான். லைக் இப்போ எனக்கு இப்படி ஒரு கன்செப்ட் இருக்கு. இப்போ நான் லொக்இன் பேஜ் நான் எடுக்க போறேன். சென்டர்ல எரர் காட்டல, அது ஓல்டு கன்செப்ட். அதனால அது மேபி லைக் அந்த கலர் கன்செப்ட் த்ரெட்ல அதனால விடுது. மற்றபடி அது எரர் இல்லை. ரைட், சரியா. அது ஓல்டு வெர்ஷன் கன்செப்ட் அவ்வளோதான். அது அப்படியே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ரைட், சென்டராக தான் இருக்குது இப்போ. ரைட், ஓகே தானே. ஸோ அது கன்செப்ட் அதை விடுங்க. சரிதானே. அப்போ இப்போ நாம ஒரு லொக்இன் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். அப்போ லொக்இன் கன்செப்ட், அப்போ நான் லொக்இன் டாட் பிஹெச்பி என்று கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு வளம மாதிரி பிஹெச்பி ஆரம்பிக்கிறேன். ரைட், இப்போ விஷயம் என்ன சொன்னா, இப்போ லொக்இன் டாட் பிஹெச்பி நாம செய்ய போறோம். ஸோ இந்த லொக்இன் டாட் பிஹெச்பி செய்ய போறோம். அப்போ சக்சஸ்ஃபுல்லா லொக்இன் ஆனா மட்டும் உங்களுக்கு என்ன வரப்போகுது, எங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி போகுது, இல்லாட்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ லொக்இன் டாட் பிஹெச்பி போடணும்னு சொன்னா எனக்கு லொக்இன் ஃபார்ம் ஒன்று வேணும், ஒன்றானே அப்படித்தானே. அப்போ லொக்இன் ஃபார்ம் ஒன்று வேணும். அப்போ நான் லொக்இன் ஃபார்ம் ஒன்று வேணும்னா என்ன, நான் அதுக்கும் என்ன செய்யணும், கைண்ட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கணும். அப்போ லைக் டாக் டைப். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங் இட், ரைட் கைஸ். டைம் போதுன்றதால லைக் டேஷ்போர்டில் இருக்கிற இந்த இந்த HTML டாக்குமெண்ட் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஒரு கணக்கு யோசிக்க கூடாது. லொக்கினுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் வேணும். மேபி லைக் இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று உருவாக்கு, இது தேவையில்லை. ரைட், அப்போ ஒரு டாக் டைப் HTML கன்செப்டுக்குள்ள HTML ஹெட் டைட்டில் அட்மின் டேஷ்போர்டுக்கு பதிலாக லொக்கின் பேஜ். ஸோ டாக் டைப் HTML ஹெட் டைட்டில் லொக்கின் பேஜ் ஹெட் ஓகே பாடிக்குள்ள நாம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம் லொக்கின் பேஜுக்கு. நான் அதுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் செட்டப் அப்படி எடுக்கிறேன்.
ஸோ ஃபார்ம் செட்டப் படி எடுக்கிறேன். ஸோ login டாட் பிஹெச்பிக்குள்ள ஐம் ஜஸ்ட் பேஸ்டிங் இட். நேம் தேவையில்லை எனக்கு, அதனால் நான் ஜஸ்ட் அழிக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டு ஓகே, இதுகள் தேவையில்லை, அழிக்கிறேன். ஸோ இன்புட் டைப் சப்மிட். வேல்யூ வந்து என்ன, login. தென் ஓகே ஃபைன். பாஸ்வேர்ட், இன்புட் டைப், அந்த கன்செப்டுகள் ஓகே, வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. இமெயில் ஓகே, இன்புட் டைப் இமெயில், நேம் இமெயில், ரிக்வயர்ட் ஓகே, பிரேக் ஓகே. ஸோ வடிவாக கவனிச்சிங்கன்னா இப்போ போஸ்ட் மெத்தட்ல போகுது. ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பிக்கு இல்லை, ரைட். மேபி லைக் செக் டாட் பிஹெச்பிக்கு, செக் டாட் பிஹெச்பி. அப்போ ஒரு ஃபார்ம், ஒரு லொக்கின் பிஹெச்பின்னா ஒரு பேஜ், அந்த பேஜுக்குள்ள பிஹெச்பி எழுதுறதுக்கு ஒரு டபிள்யூ விட்டுருக்கேன். மற்றபடி HTML லொக்கின் பேஜ் அந்த ஹெடிங் போட்டு செக் டாட் பிஹெச்பிக்கு டீட்டெயிலை வண்டி கொண்டு போகுது. போஸ்ட் மெத்தட்ல ரெண்டு டீட்டெயிலை வண்ட போகுது. ஒன்று வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, சிம்பிள் திங். ஒரு டாக்குமெண்ட் டைப் HTML ஹெட் ஆரம்பிச்சிருக்கோம், லொக்கின் பேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு ஃபார்ம், அதாவது லைக் லொக்கின் கன்செப்ட் வேணுமெண்டா இதுல இந்த ஃபார்முக்கு மேல ஒரு S2 எழுதி விடும் என்ன, லைக் அட்மின் லொக்கின் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங், அல்லது யூசர் லொக்கின், யூசர் லொக்கின் ரெண்டு எழுதுவோம். S2 க்ளோஸ் பண்றோம், ரைட். இப்போ இதுக்குள்ள வந்து லைக் நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு சிம்பிள் திங். ஃபார்ம் மெத்தட் என்ன, போஸ்ட் மெத்தட்ல ஆக்ஷன் வந்து செக் டாட் பிஹெச்பிக்கு போகணும். இமெயில் என்ற டீட்டெயில வந்துது. தென் அதுக்கு பிறகு யூ நோ தட் பாஸ்வேர்டு டீட்டெயில வந்துது. சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணினால் ரைட், இந்த ரெண்டு டீட்டெயிலை வந்து சப்மிட் பண்ணினால் சரியா. நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். login டாட் பிஹெச்பிக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ login டாட் பிஹெச்பி, யூ நோ தட் இமெயில் பாஸ்வேர்டு ரெண்டு டீட்டெயிலும் வந்தது, login பட்டனை வந்தது, பிரேக் கொடுக்கல. ரைட், இவ்வளவு விஷயம் நம்ம செய்யறோம் சரிதானே. அப்ப சிம்பிள் திங், நீங்க நார்மலா பார்த்தா இந்த விஷயம் தான் இதுல இருக்கு. இப்போ எனக்கு தேவை இந்த லொக்கின் பண்ணினால் டீடைல்ஸ் லொக்கின் பண்ணினா எனக்கு செக் டாட் பிஹெச்பிக்கு போகணும். நான் செக் டாட் பிஹெச்பியை கிரியேட் பண்ண போறேன். CHECK டாட் பிஹெச்பி என்ற ஒரு பிஹெச்பி ஃபைல். இது நான் தான் கிரியேட் பண்றேன், என்ன லொக்கின் பண்ணி விடுறதுக்கு, செக் பண்ணி. அதாவது இந்த login டாட் பிஹெச்பியில வேண்டப்படுற இந்த இமெயில் பாஸ்வேர்டு இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வேண்டி login பட்டனை கிளிக் பண்ணா செக் டாட் பிஹெச்பிக்கு அனுப்ப போகுது. இந்த login செக் டாட் பிஹெச்பி வந்து என்ன செய்ய போகுதுன்னா, இந்த பிஹெச்பி லைக் பேசிக்கா இந்த பிஹெச்பி ஃபைல் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, சிம்பிள் திங். இது செக் பண்ணி, அதாவது இங்க தரப்பட்ட இந்த ரெண்டு டீட்டெயிலும் சரியாண்டு செக் பண்ணிட்டு இவர் தான் என்ன செய்ய போறாரு, இந்த டேஷ்போர்டுக்கு ஹெடர் பண்ண போறாரு. விளங்குதா, இல்லாட்டி இல்ல அப்படின்ற மாதிரி, ரைட். அது எப்படி செய்ய போறோம்ன்றத பார்ப்போம். அப்ப செக் பண்ண போறாரு. அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும், இங்க போஸ்ட் மெத்தட்ல முதல் டேட்டா பண்ணணும். அப்ப நான் செக் டாட் பிஹெச்பிக்கு வரேன், இன்க்ளூட் பண்றேன். டிபி டாட் பிஹெச்பியை நான் கனெக்ட் பண்ணணும், என்ன கனெக்ஷன் வேணும் எனக்கு. அப்ப டிபி டாட் பிஹெச்பியை நான் முதல்ல எடுத்துட்டு, இதுக்கு அப்புறம் நான் செய்யக்கூடிய விஷயம் சிம்பிள் திங். கணக்க யோசிக்க வேணாம், சிம்பிள் திங் தான். என்னது, ஒரே ஒரு கன்செப்ட், டாலர் சைன் யூசர் நேம் என்ற ஒரு விஷயம். ஸோ யூசர் நேம் என்ன, login டாட் பிஹெச்பியில் நேம், சாரி யூசர் நேம், இமெயில் பாஸ்வேர்ட். அப்போ யூசர் இமெயில் இல்லை, அப்போ இமெயில். அப்போ இமெயில் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ இமெயில் ஈக்குவல் டு டாலர் சைன் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் மெத்தட்ல என்னது, போஸ்ட் மெத்தட்ல என்னது, என்னடா இமெயில். அதான் இமெயில் தான் நீங்கள் லொகின்ல நம்ம இமெயில் வேண்டது. ஸோ அப்போ இமெயில் இங்கே. அடுத்தது நான் இப்போ இமெயில் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், போஸ்ட் மெத்தட்ல எடுத்துட்டோம், இமெயில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கணும், ஸோ பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு டாலர் சைன் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் மெத்தட்ல நாம வந்து ஒரு பாஸ்வேர்டு எடுக்கிறோம். ஸோ பாஸ்வேர்ட் என்ன, பாஸ்வேர்ட் இங்கே தரப்பட்ட இங்கே பாஸ்வேர்ட், இந்த ரெண்டு டீட்டெயிலும் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு நம்ம ஒரு விஷயம் செய்யணும், ஒரு விஷயம் செய்யணும், செக் பண்ணணும். ஒரு குவாரி ஒன்று ரன் பண்ணி பார்க்கணும், இந்த இமெயிலில் முதல் டேட்டைல் இருக்கா, இருக்குன்னு சொன்னா அதுல பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறோம். அப்ப நாம அதுக்கு ஒரு 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 வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம், ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரெஸ்ட் ஈக்குவல் டு MySQL ஐயால ஒரு குவரி பண்ணுங்க, ஒரு குவரி பண்ணுங்க. கனெக்ஷனை கொடுங்க முதலாவது. ஓகே, கனெக்ஷன் கமா டபுள் கொட்டேஷனுக்குள்ள எழுத போறோம். தனியாக SQL எழுதல, எதில் எழுதுறேன். செலக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஃப்ரம் எதுல இருந்துன்னு சொன்னா, யூசர்கிட்ட இருந்து வேர் எப்பேன்னு சொன்னா, லைக் வேர் எப்பேன்னு சொன்னா இமெயில் ஈக்குவல் டு இங்க தரப்பட்ட இமெயில். பட் எவ்வளவுங்க என்ன விஷயம்னு சொல்லி, ரைட், இங்க தரப்பட்ட அந்த இமெயில் இவ்வளவும் ஓகே அப்படின்னு சொன்னா இப்ப நாம செக் பண்ண போறோம். என்னது, அதே தான். இஃப் இஃப் சரிதானே, என்னது, இஃப் இந்த ரெஸ்டுக்குள்ள வந்தது ரைட். அப்ப என்ன, MySQLi நம்ரோஸ் எதுக்குள்ள, ரெஸ்டுக்குள்ள, ரைட்.
சின்னனா இருந்த அதாவது என்ன சொல்றது ஈக்குவல் லைக் என்ன சொல்றது பெரிதா இருந்தால் பெரிதா இருந்தால் சரிதானே பெரிதா இருந்தால் அதாவது மேபி லைக் அது ஒன்றா தான் இருக்கும் அல்லது சைவரா இருக்கும் அப்ப நான் ஈக்குவல் டு கொடுக்கலாம் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தா விளங்குது அதாவது அப்ப மைஸ்குல எரர்ஸ் வந்து ஒன்னா இருந்தா அதாவது இதுக்குள்ள வார அந்த குறிப்பிட்ட தந்த இங்க அவங்க தந்த இமெயிலுக்கும் இங்க தந்த இமெயிலுக்கும் ஒத்து போற மாதிரி ஒரு ரெக்கார்ட் வந்து இருக்குதுண்டா அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் இருக்குதுன்னு சொன்னா இந்த லொக்கில தரப்பட்ட டீடைல்ஸ் இங்க செக் பண்ணும்போது இருக்குது ஒன்று இருக்குதுன்னு சொன்னா லைக் அதுக்கு பிறகு நாம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் லைக் அந்த டேட்டா எல்லாம் ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்ப நான் அதுக்கு என்ன செய்ய போறேன் ரோவண்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு சொல்லி தந்திருக்கேன் என்னது MySQL டேட்டாவை நான் ஃபெச் பண்ணி எடுக்காத என்ன செய்யணும் MySQL ஃபெச் அசோசியேஷன் ஸோ MySQL ஃபெச் அசோசியேஷன் பண்ணுங்க எதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை இந்த ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டேட்டாவை MySQL டேட்டாவை ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டேட்டாவை எடுத்தாச்சு இப்ப எடுத்த டேட்டாவை நாம ஒன்று செய்ய பார்க்கணும் ரைட் என்னது லைக் ஒரே ஒரு கன்செப்ட் தான் இஃப் லைக் பேசிக்கா சொன்னா இந்த விஷயத்த செஞ்சு காட்டுங்க அப்படின்னு மட்டும் தான் நமக்கு வச்சிருக்கோம் ஒரு ஒன்றும் செய்யல லைக் இப்ப இந்த கன்செப்டுக்குள்ள லைக் இதுக்குள்ள ஒரு இஃப் லைக் இஃப் என்னது $$, ஆ என்னது பாஸ்வேர்டை செக் பண்றதா இருந்தா இஃப் $, ரோவோட கொலன் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு $, அதாவது இந்த ரெக்கார்டு எடுபட்ட ரெக்கார்ட் இருக்கு தானே வடிவா காணிச்சுக்கொள்ளுங்க இது ரொம்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனால் ஃப்ளோல வந்தா ஓகே புரியும் db.php கனெக்ட் பண்ணிட்டு அங்க login.phpல தரப்பட்ட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் எடுத்துட்டோம் வடிவா காணிச்சுக்கொள்ளுங்க இமெயிலையும் பாஸ்வேர்டையும் எடுத்துட்டோம் இமெயில் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துட்டோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க தந்திருப்பாங்க யூசர் டைப் பண்ணிருப்பாரு டைப் பண்ணி லொகின் கொடுத்திருப்பாரு இப்ப இந்த லொகின் கொடுத்த இந்த விஷயம் இந்த லொகின் கொடுத்த பிறகு check.php வருது அந்த ரெண்டு டீடைல் எடுத்த நீங்க என்ன செய்யறீங்கன்னா முதல் தரப்பட்ட இமெயில் அட்ரஸ்ல ட்ரெக் அவுட் இருக்கான்னு பாக்குறீங்க ஓகே இருக்கு அது ஒன்றுக்கு சமன் ஏன்னா ஒன்று தானே இருக்கும் அப்படி மேக்ஸிமம் ஏன்னா ஒரு இமெயில ஒரு இதுதான் இருக்கு அப்ப அப்படி இந்த மாதிரி MySQL நம்ரோஸ் வந்து ஒன்றுக்கு சமனா இருந்தால் உங்களுக்கு வாரீங்க வந்து என்ன செய்றீங்க அடுத்ததை செக் பண்றீங்க என்னது இப்ப ஓகே சமனண்டா அப்ப ரெஸ்டுக்குள்ள ஏதோ ஒரு ரெக்கார்ட் இருக்கு அந்த ரெஸ்டுக்குள்ள இருக்கிற ரெக்கார்டை முதல் ரோவா ஆக்குறீங்க அதாவது ஃபெச் பண்றீங்க ஃபெச் பண்ணி எடுத்த பிறகு இப்ப ரோவோட பாஸ்வேர்ட் ரோவோட நேம் ரோவோட இமெயில் கால் பண்ணா அந்த வேல்யூ வரப்போகுது அந்த பாஸ்வேர்டு அப்ப கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லுவோம் நாம சிம்பிளா சொன்னா அந்த பாஸ்வேர்டு சரிதானே அந்த பாஸ்வேர்டுன்றது நம்ம எதுக்கு கூட ஓகே இருக்கணும் இந்த பாஸ்வேர்ட் கன்செப்டுக்குள்ள ஓகே இருக்கணும் அப்ப இஃப் இது கொஞ்சம் மாத்தி எழுதலாம் லைக் இஃப் லைக் இஃப் நாம நார்மலா பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணலாம் ஸோ பாஸ்வேர்ட் வெரிஃபை எஸ் ஸோ பாஸ்வேர்ட் வெரிஃபை அப்ப பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ண போறேன் என்னென்னு சொன்னா யூசர் தந்த இந்த பாஸ்வேர்டும் இப்போ $, பாஸ்வேர்ட் இந்த பாஸ்வேர்ட் யூசர் தந்த இந்த பாஸ்வேர்டும் கமா நான் கண்டுபிடிச்ச இந்த எஸ்குவல்ல இருக்குதானே இந்த ரோ இந்த MySQL ரெஸ்டுக்குள்ள இருக்குது அந்த ரிசல்ட் ரோவுக்குள்ள இருக்குது அதுக்கும் அதாவது ரோ அப்போ $, ரோவுக்குரிய பாஸ்வேர்டு ஸோ $, ரோவுக்குரிய பாஸ்வேர்டு வந்து இங்க இருக்கிற டேட்டா பேஸ்ல பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு சரிதானே இந்த பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன் அப்ப பாஸ்வேர்டையும் ரோ பாஸ்வேர்டு அப்ப ரோ பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த விஷயத்தையும் நாம கொடுக்குறோம் இந்த கன்செப்டையும் நாம கொடுக்குறோம் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே ரைட் அப்படி சொன்னால் சக்சஸ் என்று சொன்னா அப்படின்னு சொன்னா பேசிக்கா நாம என்ன செய்யலாம் ஓகே சக்சஸ் ஆயிட்டு லொக்கின் ஓகே முடிஞ்சுது அப்படின்னா லொக்கின் சக்சஸ்ஃபுல்லி என்ற ஒரு கன்செப்ட் லொக்கின் சக்சஸ்ஃபுல்லி ரைட் லொக்கின் சக்சஸ்ஃபுல்லி அப்ப அந்த விஷயத்துல நாம் ஒரு விஷயம் செய்ய போறோம் ஒரு செஷன் மெசேஜ் செட் பண்ண போறேன் மெசேஜ் இல்ல செஷன் செட் பண்ண போறேன் யூசர் என்று கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறேன் இந்த ஈக்குவல் நான் என்ன கொடுக்க போறேன்னு சொன்னா $, ரோ என்ன பெயர் நேமா டேட்டாபேஸ் யூசர் நேம் ஸோ இந்த யூசர் நேமை கொடுக்குறேன் அப்போ இப்போ எடுக்கப்பட்ட அந்த இமெயிலுக்குரிய யூசர் நேம் இருக்கு தானே அந்த யூசர் நேமை செஷன் மெசேஜில் யூசர் செட் பண்ணி விடுறேன் அப்போ இனிமே எப்பெல்லாம் செஷன் சொல்றனோ செஷன் யூசர் சொல்றேன் அப்பெல்லாம் அந்த யூசர் நேம் காட்டப்படும் யார் அவர் லொகின் பண்ண வரேன் ஸோ இப்படி ஒரு விஷயத்த நான் செஞ்சிடறேன் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு கொள்றேன் தென் இன்னைக்கு ஹெடர் பண்ண போறேன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள லொகேஷன் கோலன் dashboard.php ரைட் dashboard.php அப்படின்னு கொடுக்குறேன் ரைட் அதோட எக்ஸிட் ஆகணும் அப்படின்ட்டு எக்ஸிட் ஆகணும் இது ஒன்று
இது இந்த இஃப்க்கு. ரைட்? எப்ப இந்த பாஸ்வேர்டு இதுக்கும் சமன் சொன்னா ஓகே பாஸ்வேர்டுன்ற ஒரு விஷயம். ரைட்? எல்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா எப்ப இந்த கன்செப்ட் இதே கன்செப்டை நாம செய்யறோம். அப்ப நாம இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறோம். $_ செஷன் மெசேஜ் ரெண்டு ஒன்று செட் பண்ண போறேன். ஈக்குவல் டு ரைட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள பாஸ்வேர்ட் இஸ் இன்வெலிட் என்று கொடுக்க போறோம். அதே நேரம் ஹெடர் டேஷ்போர்டு இல்லை, ஹெடர் திருப்ப லொகின். ஸோ ஹெடர் டபுள் கொட்டேஷனுக்குள்ள லொகேஷன் login.php என்று கொடுக்குறேன் அண்ட் எக்ஸிட். ஸோ சரியென்று சொன்னா யூசர் என்ற ஒரு செஷனை செட் பண்ணிக்கொண்டு யூசர் நேமை செட் பண்ணிக்கொண்டு டேஷ்போர்டுக்கு போவார். பாஸ்வேர்ட் போலே என்றால் லொக்கினுக்கு எதிர் போவார். பாஸ்வேர்ட் இஸ் இன்வெலிட் என்ற ஒரு மெசேஜோட. அதே மாதிரி பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் தான் வரும் சார். ஓகே பாஸ்வேர்ட் இன்கரெக்ட், ஓகே பாஸ்வேர்ட் இஸ் இன்வெலிட் வராதா? ரைட், ஓகே ஃபைன், சரியா? ரைட், இன்கரெக்ட் ரெண்டு கொடுப்போம். சரியா? பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் ரெண்டு கொடுப்போம். சரிதானே? அப்ப இது பாஸ்வேர்டுக்கான கான்செப்ட். அதே மாதிரி ஒருவேளை இந்த இமெயில இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன? இந்த இமெயில இல்லைன்னு சொன்னா எல்ஸ் அப்ப நாம ஒரு மெசேஜை செட் பண்ணுவோம். அதாவது ஒன்றுக்கு கூட சமன் இல்லை என்று சொன்னா, ஒன்று கூட சமன் இல்லை என்று சொன்னா அப்ப நாம சொல்லுவோம் யூசர் இமெயில் என்னது இஸ் நாட் ஃபவுண்டா, இஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்படி ஒரு யூசரே இல்லை அப்படின்னு காட்டும். ரைட்? இப்படி ஒன்று காட்டும். சரிதானே? ஸோ இந்த விஷயமும் நாம செய்வோம். இமெயில் இஸ் இன்வெலிட். எப்படிலாம் டேய் இதுதான் போடணும் இருக்கா என்ன? ரைட்? உன்னுடைய திருப்திக்காக நானும் போட்டுறேன். ரைட், ஃபைன், சரி. ஸோ விஷயத்தை இப்போ நாம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ லொகின் பேஜ். ஓகே, ஸோ லொகின் கொடுக்குறேன். நான் wukas@gmail.com கொடுக்குறேன். நானே பாஸ்வேர்டை மறந்துட்டேன். 1 2 3 4 லொகின். ஸோ login.php செஷன் மெசேஜ் வர மாதிரி கிடைக்கல. ஸோ login.phpல இங்கே ஃபோம் என்ற ஒரு விஷயம் இருக்குன்னா இங்கே செஷனை ஸ்டார்ட் பண்ணணும். யூ நோ தட் ரைட்? ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணி செஷன் மெசேஜ் காட்டணும்டா. ஃபோமுக்கு மேலே நாம் என்ன செய்யணும்? ஒரு பேசிக்கான ஒரு செஷன் மெசேஜ் கன்செப்டை காட்டுவோம். சம் ஜஸ்ட் காப்பிங் திஸ். ரைட்? login கான்செப்ட்ல நாம் அப்படி ஒரு விஷயத்தை செய்வோம். ஆனால் ஆர் மெசேஜ் இல்லை, ஜஸ்ட் மெசேஜ். ரைட்? அப்போ அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க. login PHPல ஒரு மெசேஜ் செட்டப் அனுவல் கன்செப்ட் காட்டணும் இந்த இமெயில் கன்செப்ட்டுக்கு. அப்போதானே நாம செக் பண்ணும்போது மெசேஜ் ஒன்று செட் ஆகியிருந்தால், எரர் மெசேஜ் ஒன்று செட் ஆகியிருந்தால் அந்த மெசேஜ் இங்கே காட்டும். ஸோ login கன்செப்ட்டுக்கு நாம காட்டுறோம். சரிதானே? சரி, சர்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், லொகின் பண்ணுறேன். wukas@gmail.com பாஸ்வேர்டு 1 2 3 4 பிழையான பாஸ்வேர்டாக இருக்கும். லொகின் பண்ணுறேன். திரும்ப லொகின் லோட் ஆகி வருது. இல்லை பாஸ்வேர்டு ஓகே பிள்ளைன்னு சரி. எனக்கு இதில் செஷன் மெசேஜ் காட்டணும் இல்லையா? அதை நான் பார்க்குறேன். login.php செஷன் செட் பண்ணியாச்சு, செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மெசேஜ் என்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். check.phpல ஓகே ரைட். சரி, முதல் முதல் ரன் லொகின் ஆகுறன்ற அந்த கடைசி 1 2 3 5 6 இல்லாட்டி என்னன்னு தெரியல. லைக் 1 2 3 4 5 6 ஐ திங்க் 7 8 வரைக்கும் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. 1 2 3 5 6 7 8. ஸோ லொகின் ஆனா டேஷ்போர்டுக்கு போகுது. யூசர் இஸ்ன்றதுல எனக்கு அந்த யூசர் யாருன்னு காட்டணும். அப்ப யூசர் யாருன்னு காட்டணும். அப்ப டேஷ்போர்டுக்கு போய் இந்த யூசர் இசன்ட் வருதுதான், இந்த யூசர் இசன்ற கான்செப்ட். இதுல நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு, சரிதானே? செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் நான் ஒரு விஷயத்தை செய்யறேன். இந்த யூசர்ஸ்ன்றதுக்குள்ள ஒரு பிஹெச்பி எழுதுறேன். ஸோ பிஹெச்பி எக்கோ பண்ணுங்க $_ செஷன் என்ன பேர்ல இருக்கிறவர்னு சொன்னா செக்ல யூசர் என்ற பேர் இல்லை, யூசர் என்ற பேர் இல்லை. சரிதானே? அப்ப யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்? அப்ப திருப்ப நான் வாரன். ரைட்? பேக் வாரன், ரீஃப்ரெஷ் பண்றேன்.
இப்போ நான் workers@gmail கொடுக்குறேன். அண்ட் தென் 1 2 3 4 5 6 7 8 கொடுக்குறேன். login கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு error. எங்க விட்டுருக்கேன்? ஸோ PHP முடிக்கல. சேவ் பண்ணுறேன். ரைட், ஓகே தான். ஸோ த யூசர் இஸ் undefined array key user. யூசர் செட் ஆகல. என்ன இஷ்யூ நினைக்கிறீங்க? யூசர் செட் ஆகல. சரி, செக்குக்கு போவோம். ஓகே, ஸோ செக் டாட் பிஹெச்பியில் யூசர் நேம் இங்கே தான் எங்கேயோ ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக சொன்னால் login டாட் பிஹெச்பிக்கு நான் முதல் போனேன். இந்த ஒரு ஃப்ளோவில் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ login டாட் பிஹெச்பியில் நான் வந்து கைண்ட் ஆஃப் தட் நான் login டாட் பிஹெச்சில் செஷன் ஸ்டார்ட் பண்ணினேன். ஓகே, அது சரி. அதுக்கு பிறகு நாம் ஒரு HTML பேஜ் எழுதினோம். சரி, இமெயிலும் பாஸ்வேர்டும் அதை கொடுத்தா செக் டாட் பிஹெச்பிக்கு போச்சு. சரி, செக் டாட் பிஹெச்பியில் நான் கைஸ் இங்கே நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. அதை பார்க்கவே இல்லை, ஒருத்தர் சொல்லவும் இல்லை. இங்கேயும் செஷனை ஸ்டார்ட் பண்ணதான் நான் வேணும், அப்போ தான் இந்த செஷன் வேலையே செய்யும். ரைட், அப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன, இமெயிலையும் பாஸ்வேர்டையும் பண்ணேன். இப்போ இந்த இமெயில் இருக்கிற ரெக்கார்டு என்ன இருக்கான்னு நான் MySQL queryல பண்ணினேன். ஓகே, ஒன்றுக்கு சமனா இருந்தால், கடைசி ஒன்றுக்கு சமனா இருந்தால் உள்ளுக்கு வந்தேன். உள்ளுக்கு வந்து என்ன செய்ய, ஒன்றுக்கு சமன் இல்லாட்டி நான் ஒரு வேலை செஞ்சுட்டேன். எனது இமெயிலே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ஒன்றுக்கு சமனா இருந்தால் உள்ளுக்கு வந்து பாஸ்வேர்டு இன்னும் சரியான பார்ப்பேன். இமெயில் சரியாண்டா, அப்போ பாஸ்வேர்டு சரி, இந்த பாஸ்வேர்டு வெரிஃபை அல்கோரிதம் பயன்படுத்தி சரின்னு சொன்னா டேஷ்போர்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிப்பேன். யூசர் நேமை செட் பண்ணி, யூசர் நேம் என்ன, ரோட யூசர் நேமை செஷன் யூசர் பேர்ல அனுப்பியிருப்பேன். அப்போ இந்த இமெயிலுக்குரிய யூசர் நேம் என்னவோ அது இனி செட் ஆயிரும் செஷனோட யூசர் பேர்ல. அப்படி இல்லாட்டி பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வந்து சரிதானே. இப்போ நாம இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு சேவ் பண்ணினோம். அதே மாதிரி டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பிக்குள்ள போய் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு யூசர் யாருன்னு காட்டிடுவேன், பிரிண்ட் பண்ணிக்க. அப்போ யார் யூசர் பண்ணினு எனக்கு தெரியும். அதே மாதிரி அப்படி இல்லை login டாட் பிஹெச்பி வந்தால் மெசேஜ் என்ன எரர் மெசேஜ் அது காட்டு. ரைட், இந்த விஷயம் இதில் நான் காட்டியிருப்பேன். இப்போ நான் போய் பேக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி இப்போ login டாட் பிஹெச்பியில் நான் காட்டுறேன். இமெயில் workers@gmail.com 1 2 3 4 கொடுக்குறேன். பிழை என்றால் இதில் பிழை காட்டணும். ஓகே, பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். சரிதானே, ரைட் டன். அதுவே workers@gmail.com 1 2 3 4 5 6 7 8. ஆனால் workers@gmail.com பார்த்தா worker@gmail.com கொடுக்கும். இப்போ login கொடுக்குறேன், இமெயில் இஸ் இன்வெலிட். இப்போ சரியா கொடுப்போம், workers@gmail.com 1 2 3 4 5 6 7 8. login கொடுக்குறேன். ஸோ யூசர் இஸ் அட்மின். அட்மின் தான் இந்த யூசர், அந்த இமெயில் அட்ரஸுக்கு அவர் லொக் அவுட்டில் காட்டு, இந்த விஷயமும் காட்டு. ஸோ இதுதான் லொக்கின்ல நடந்த விஷயம். லொக்கின்ல டேஷ்போர்டுக்கு போறதா இருந்தா என்ன, லொக்கினுக்கே மெசேஜ் வந்தா என்ன, செக்ல இந்த விஷயம் நடந்தது. இது இவ்வளவு நடந்த விஷயம். இவ்வளவும் முதல் புரிஞ்சுதா? யார் யாருக்கு எது எது புரிஞ்சுது, எது எது புரியல கேட்கிறார்கள், கேள்வியை கேட்கலாம். ஃபாத்திமா, யரோஸ், நிலா, சப்திகா, 03, JMF, டிஷானா எல்லாரும் புரிஞ்சுதா என்ன மாதிரி? சரி, சரிடா. உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு ரைட், அதான் கிளப் தான். எது அப்படி இந்த இந்த டேஷ்போர்ட்ல அந்த யூசர் எப்படி காட்டுதுன்றதா, இந்த அட்மின்ன்றது எப்படி காட்டுதுன்றதா? ரைட், சரி. நான் அப்போ அந்த ஃப்ளோவில் வரேன். லொக்கின்ல 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 லொக்கின்லையா, லொக்கின்லையா செக்லையா? ரைட், சரி. 1 by 1 வருவோம். ரைட், செக்ல யூசர் இதுவா? ரைட், சரி. அப்போ நான் 1 by 1 வரேன். உங்களுக்கு அது கதையை சொன்ன பிறகு உங்களுக்கு வழங்காட்டி திருப்பி கேளுங்க, சரியா கைஸ்? இப்போ எங்க மெசேஜ் செஷன் மெசேஜ் யூஸ் பண்றதுனால செஷன் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். அதான் நான் முதல் விட்ட அந்த கவனிக்கால் விட்டுருந்தேன் ஒன்றுல. அப்போ செஷன் ஸ்டார்ட்னு கொடுத்தேன். இந்த 3 பேரும் தான் இன்வால்வ் ஆனாக்கள், டேஷ்போர்ட், லொக்கின், செக். லொக்கின் தான் மெயின் பிளேஸ். இப்போ நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடிவா கவனிங்க, கீழே இருந்து வடிவா கவனிங்க. இதுல லொக்கின் பேஜ் என்ற டைட்டிலோட லொக்கின் யூசர் லொக்கின் என்ற ஹெடிங்கோட ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுல நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். என்னன்னு சொன்னா, செஷன்ல மெசேஜ் என்ற பெயர்ல இருக்கிறவர், வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, மெசேஜ் என்ற பெயர்ல இருக்கிற செஷன் அட்ரிபியூட்.
செட் ஆகி இருந்தால் அந்த மெசேஜ் என்னவோ அதை எக்கோ பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு பிறகு அதை அழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லா செஷன் மெசேஜ்ன்ற பேர்ல என்ன செட் ஆகுதோ அது இங்க ஷோ ஆகும், பிறகு அது அடுத்த முறை ரீலோட் ஆகும்போது அழிஞ்சிடும். இதுதான் கன்செப்ட். கேள்வி ஃபோம்ன்றதுக்குள்ள பாருங்க, செக் டாட் பிஹெச்பிக்கு டேட்டா போகுது போஸ்ட் மெத்தட்ல. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, இமெயில் என்ற பெயர்லையும் பாஸ்வேர்டு என்ற பெயர்லையும் டேட்டா அனுப்பப்பட போகுது. சப்மிட் லொகின் பட்டனை கிளிக் பண்ணா செக் டாட் பிஹெச்பிக்கு போக போகுது. கிளியர். இந்த செக் டாட் பிஹெச்பிக்கு வந்தா அங்கேயும் டேட்டாபேஸ் கனெக்ஷன் பாவிக்கின்றதால இன்க்ளூட் டாட் பிஹெச்பியும் செஷன் மெசேஜ் பாவிக்கின்றதால செஷன் ஸ்டார்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்க இருக்கிற ரெண்டு டீடைல் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் போடணும். அதனால இமெயிலையும் பாஸ்வேர்டையும் நாம வேண்டிட்டோம். வேண்ட பிறகு வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, முதல் நான் செய்யற வேலை செலக்ட் பண்றேன் யூசர் என்ற டேபிளுக்குள்ள இருந்து, அதாவது இங்க இருக்கிற யூசர் என்ற டேபிளுக்குள்ள இருந்து, இங்க இருக்கிற இந்த யூசர் என்ற டேபிள், ஏன்னா இந்த யூசர் என்ற டேபிளுக்குள்ள இருந்து, ரைட், இந்த யூசர் என்ற டேபிளுக்குள்ள இருந்து, ரைட், என்னது இமெயில், அதாவது அந்த டேபிள்ட கொலம், அந்த டேபிள்ட கொலம் இமெயில், இந்த கொலம், ரைட், இந்த இமெயில் என்றது இங்க தரப்பட்ட இமெயிலுக்கு சமனாக இருந்தால், இங்க இமெயிலும் இந்த இமெயிலும் தரப்பட்ட இமெயிலுக்கு சமனாக இருந்தால் we can kind of என்ன சொல்றது, ஒரு MySQL queryயால நாம அதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப MySQL query இந்த SQLer வந்து ரன் பண்ணி பார்த்து ஏதோ ஒரு அவுட்புட்டை இந்த ரெஸ்டுக்குள்ள கொடுத்துருக்கும், ரிசல்ட்ஸுக்குள்ள ஒரு வேல்யூக்குள்ள. இப்ப இந்த ரிசல்ட்டுக்குள்ள என்ன இருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், லைக் ஏதோ ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், என்ன இருக்கலாம், இல்லாமலே போகலாம். அது ஒன்றுக்கு சமனா இருந்தாலும் கொடுத்ததுக்கு காரணம் அதன் அர்த்தம் வந்து உண்மையிலே ஒன்றுக்கு தான் சமனா இல்ல, சைபரோட பெருசா. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெக்கார்டு இருக்கு, இவங்க தந்த இமெயில ஒரு ரெக்கார்டு இருக்கு அப்படின்றத அர்த்தம். ஆனா வளமையா ஒன்றுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் தான் ஒரு இமெயில ஒரு ரெக்கார்டு இருக்கலாம்னு சொல்லிட்டேன், அது செட் பண்ணிட்டோமே. அப்போ ஒன்றுதான் இருக்கு, அதுக்காக ஒன்று சமன் கொடுத்துரும். நீங்க சைபரோட பெருசுன்னு சொல்லலாம், அல்லது ஒன்று பெருசுன்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒன்று, அப்ப அப்படி இருந்தால், அப்ப இதுக்குள்ள ஒரு ரெக்கார்ட் இருக்குன்றால், வடிவா கொஞ்சம் கொள்ளுங்க, இருக்குன்றால் இந்த இடத்துல இருந்து வாங்க. அப்ப ரெஸ்டுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த வேல்யூ வடிவா குறைஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காலமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஒரு டேட்டாவை நம்ம வெளியால எடுக்கிறதா இருந்தா MySQL queryயால ரன் பண்ணி அந்த வார டேட்டாவை ஃபெச் பண்ணி தான் எடுக்கலாம். அப்ப ரெஸ்டுக்குள்ள இருக்கிறது ஒரு டேட்டா கன்செப்ட், அதை நம்ம ஃபெச் பண்ணி அசோசியேஷனா ஃபெச் பண்ணி எடுக்கிறதா அப்ப ரெஸ்ஸை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம் ரோ என்ற பெயர்ல. அப்ப இனிமே அந்த ரோ, அந்த ஒரு வரி, அந்த நேம் இமெயில் என்ற இந்த ஒரு வரி, லைக் ஒரு வரி என்ற இந்த கன்செப்ட், இந்த ஒரு வரி என்ற இந்த கன்செப்ட் தான் யாரு, ரோ. அப்ப ரோவோட நேம், ரோவோட யூசர் நேம், ரோவோட இமெயில், ரோவோட பாஸ்வேர்ட் சொன்னா அந்த ஆள். இதுதான் அந்த கன்செப்ட். அப்ப நான் திருப்ப இனி உள்ளுக்க செக் பண்றேன், பாஸ்வேர்ட் வெரிஃபை என்ற ஃபங்க்ஷனை கொடுத்து தரப்பட்ட பாஸ்வேர்ட், அதாவது இங்க இருக்கிற யூசர் தந்த பாஸ்வேர்டும் இந்த எஸ்குவல்லால கண்டுபிடிச்ச அந்த இமெயிலுக்குரிய பாஸ்வேர்டு இங்க இருக்கும், அந்த பாஸ்வேர்ட், அந்த என்கிரிப்ஷன் என்ன, அதுக்கும் சமனாண்டா அது செக் பண்ணி சொல்லும். ஓமண்டால், ஓமண்டால் இந்த ரோவோட யூசர் நேம் என்னதோ, அந்த ரோவோட யூசர் நேம் என்னதோ, ரோவோட யூசர் நேம் என்னதோ, ஏதாவது ரோவோட யூசர் நேம் என்ன, இப்போ அட்மின், அட்மின், அந்த அட்மினை நான் இங்க ஒரு செஷன் மெசேஜ் வளமையா செட் பண்ற மாதிரி செஷன்ல யூசர் ஒரு பேர்ல செட் பண்ணிட்டேன். அப்ப எப்படி செஷன் மெசேஜை பிரிண்ட் பண்ண சொன்னா இப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அது செஷன் மெசேஜ் அந்த விஷயத்தை பிரிண்ட் பண்ணதோ, அதே மாதிரி நீ செஷன் யூசர் சொன்னா அந்த ரோ யூசர் நேம் என்ன இருந்துச்சோ அது பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துல அந்த அட்மின் என்ற அந்த வார்த்தை தானே பிரிண்ட் ஆகுது, அந்த விஷயம் செட்டப் ஆட்டோமேட்டிக்கா அங்க டேட்டாபேஸ்ல என்ன இருக்கும் அந்த யூசர் நேம், இப்போ ஜோன் செல்கே அட்மின் அதை காட்டப்போகுது. அதை இங்க நம்ம செட் பண்ணி இதுதாண்டா வளமே. நீங்க கூட இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ல நீங்க லொகின் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஹாய் தனுராஜ், ஹாய் ஜோன் புகர், இப்போ லைக் அந்த மூலையில பேர் காட்டுமே, அது அந்த கன்செப்ட் தான். அப்படியும் கூட செட்டப் ஆயிடும். எப்ப இமெயிலும் இருந்து அந்த இமெயிலுக்குரிய பாஸ்வேர்டும் சரி என்றால் மட்டும் இப்படி செஷன்ல மெசேஜை செட் பண்ணாமல யூசர் நேம் என்ற ஒரு வேல்யூ புதுசா உருவாக்கி செட் பண்ணி போட்டு டேஷ்போர்டுக்கு அனுப்பி விடுறேன். ஒருவேளை பாஸ்வேர்ட் மச்சா காட்டி அதே இதை செஷன் மெசேஜ் என்ற பேர்ல ஒன்று உருவாக்கி அதை பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் என்றும், அப்படி இல்லை இமெயிலே இல்லை ஒன்னுக்கு கூட சமன் இல்லைன்னு சொன்னால் இமெயில் இஸ் இன்வெலிட் என்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணி போட்டு நான் அனுப்புறேன். இது டேஷ்போர்டுக்கு போகுது, மற்ற ரெண்டுமே லொக்கினுக்கு போகும். லொக்கினுக்கு போனால் லொக்கின்ல நான் இங்க மெசேஜ் என்ற ஒரு விஷயத்தை தான் செட் பண்ணிருக்கேன், இங்க மெசேஜ் என்று செட் பண்ண இந்த விஷயத்த லைக் என்ன சொல்றது, லைக் அப்ப இந்த மெசேஜ் என்ற ஒரு விஷயத்தை நான் செட் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த மெசேஜ் என்ற ஒரு விஷயம் இங்க செட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டு அந்த வசனத்தை காட்டும். ஒருவேளை அந்த செக் டாட் பிஹெச்பி வந்து என்ன செய்யுது, லைக் இந்த டேஷ்போர்ட் பிஹெச்பிக்கு போனா அந்த டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பியில இங்க ஒன்று காட்டுறது செஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இந்த யூசர் இஸ் போட்டு எக்கோ பண்றேன் என்னத்த செஷன் யூசர் என்ற பேர்ல என்ன வேல்யூ இருக்கு, செஷன் யூசர்ன்றது இங்க செட் ஆகிருக்கு. என்னது செஷன் யூசர்ல என்ன இருக்குது, அந்த ரோவோட யூசர் நேம், அந்த ரோட யூசர் என்னது என்ன, அந்த ரோ எந்த இமெயிலுக்குரியதோ அந்த ரோவோட யூசர் நேம்.
அது செட் ஆகி அப்போ இங்கே எங்களுக்கு டேஷ்போர்டில் யூசர் செஷன் யூசர் அந்த விஷயம் காட்டும். இதுதான் இப்படி ஒவ்வொரு முறையும் யார் லொக்கின் பண்றாங்களோ அவங்களோட அந்த டீடைல்ஸ் இந்த டேஷ்போர்டில் காட்ட போகுது. அதே மாதிரி லொக்கின் ஒவ்வொரு முறை டீடைல்ஸ் கொடுக்கும்போது செக் பண்ணி சரி என்றால் டேஷ்போர்டுக்கு போகுது, அப்படி இல்லாட்டி பிள்ளை என்ன திரும்ப லொக்கினுக்கே வந்து விட போகுது. இதுதான் அந்த ஃப்ளோ, இதுதான் அந்த விஷயம். புரிஞ்சுதா? ஃபாத்திமா, ஜரூஸ், நிலா, சப்திகா, 003, ஜேஎம்எஃப், டிஷானா. இப்போ கிளியரா? விளங்காட்டி கேளுங்க, எது விளங்கலையோ அதை கேளுங்க. நிஷானா ஓகேயா? 03 ஓகேயா? நிலா ஓகேயா? ஃபாத்திமா ஓகேயா? டே விளங்காட்டி கேளுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ முடிஞ்சிடும், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான், அதோட முடிஞ்சிடும். 5 மினிட்ஸ் தான், லுக் அவுட் மட்டும் தான், அதையும் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. சைன் அப் பார்த்துட்டோம், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம், டிபி கனெக்ஷன் பார்த்து, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து, ரெஜிஸ்டர் பிஹெச்பி பார்த்து, லொக்கின் பார்த்து, அதை செக் பண்ணி பார்த்து, டேஷ்போர்டுக்கு அனுப்புறது வரைக்கும் பார்த்துட்டோம். இனி லுக் அவுட் பண்ற விஷயம் மட்டும்தான், ஒரு 5 நிமிஷம் தான், அது சின்ன வேலை, டக்குனு முடிஞ்சிடும். ரைட், சரிதானே? லுக் அவுட்ன்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துரும், சரியா? அப்ப லுக் அவுட்ன்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துரும். லுக் அவுட்ன்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, ஒரு நியூ ஃபைல். ரைட், இப்ப பட்டன் லுக் அவுட்டை கிளிக் பண்ணா, லுக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணா லுக் அவுட் டாட் பிஹெச்பிக்கு போகணும், அவ்வளவுதான். லுக் அவுட் டாட் பிஹெச்பிக்கு போகணும். ரைட், வேற ஒன்றும் இல்லை. லுக் அவுட் டாட் பிஹெச்பிக்கு பட்டனை கிளிக் பண்ணா போகுது, அவ்வளவுதான். ரைட், இப்ப நான் இப்ப போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன், லுக் அவுட்டை கிளிக் பண்ணேன், லுக் அவுட் டாட் பிஹெச்பி ஒன்றும் இல்லை, நான் லுக் அவுட் டாட் பிஹெச்பியை கிரியேட் பண்ணுவோம். சரி, அப்ப லுக் அவுட் டாட் பிஹெச்பி. இப்ப இந்த லுக் அவுட் டாட் பிஹெச்பியில நான் ஒரே வேலை தான் செய்ய போறேன், வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் என்ன செய்யறேன்டா, இப்ப நான் செட் பண்ணியிருக்கிற எல்லா செஷனையும் நான் என்ன செய்ய போறேன், ஒருக்கா ஸ்டார்ட் பண்றேன், ஏன்டா அது வேலை செய்யணும்ன்றதுக்காக செஷனை ஸ்டார்ட் பண்றேன், தென் செஷனை க்ளோஸ் பண்றேன், செஷனை டெஸ்ட்ராய் பண்றேன். ஒருக்கா செஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒருக்கா செஷனை டெஸ்ட்ராய் பண்ணி விடுறேன், தென் ஹெடர் பண்ணி விடுறேன் லொக்கேஷனை எங்கேன்னு சொன்னா லைக் லொக்கேஷன் என்ற ஒரு விஷயத்தை எங்கேன்னு சொன்னா login டாட் பிஹெச்பிக்கு login டாட் பிஹெச்பி அண்ட் அதோட எக்ஸிட் ஆகுறேன். இவ்வளவு தான் செய்யறேன். வடிவா கணிச்சுக்கொள்ளுங்க, செஷனை டெஸ்ட்ராய் பண்றேன், login டாட் பிஹெச்பிக்கு போக சொல்றேன், எக்ஸிட் பண்ணி விடுறேன். இவ்வளவு தான் நடக்குது. ரைட், ரைட், இப்போ நான் வடிவா கணிச்சுக்கொள்ளுங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன், லொக் அவுட்டை கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா login டாட் பிஹெச்பிக்கு போயிடுச்சு. ஏன்டா அதான் விஷயம், செஷனை டெஸ்ட்ராய் பண்ணி லொகினுக்கு போயிடுச்சு. இப்போ என்னுடைய கேள்வி, login பண்ணினா மட்டும்தான் டேஷ்போர்டுக்கு போக முடியுமா? இல்ல, சும்மாவும் வருது, ஆனால் செஷன் செட் ஆகல இருந்ததால லொக்கினுக்கு போனா மட்டும்தான் அந்த யூசர் யாரண்டு செட் பண்ணிருப்பட்டிருக்கும். இங்க அப்படி பண்ணப்படையில, ஏன்டா சும்மா போகும்போது அப்படி காடாது, லாக் அவுட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இப்ப எப்படி அந்த டேஷ்போர்டுக்கு நாங்க லொக்கின் பண்ணா மட்டும்தான் போக வைக்கிறது? அதுக்குத்தான் இந்த கன்செப்ட். இந்த டேஷ்போர்ட்ல போய் மேல ஒரு வேலை செய்யறோம். இஃப் பிராக்கெட்டுக்குள்ள இசட் பிராக்கெட்டுக்குள்ள $_ செஷன் மெசேஜ்ல யூசர் என்றவர் செட் பண்ணி இருக்காட்டி, அப்ப நோட் இசட், இஃப் நாட் இசட் அதாவது செட் பண்ணிருக்காட்டி நீங்க தயவு செஞ்சு ஹெடர் பண்ணுங்க. என்னத்த? login டாட் பிஹெச்பிக்கு லொகேஷன் டபுள் கொட்டேஷன் லொகேஷன் பண்ணுங்க. எங்கன்னு சொன்னா login டாட் பிஹெச்பிக்கு, அதோட எக்ஸிட் பண்ணுங்க, லொகேஷன் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு விடுங்க, முடிஞ்சு. சர்வ் பண்ணுங்க. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, டேஷ்போர்ட் பிஹெச்பியை கிளிக் பண்றேன், அப்ப login பேஜ்லாம் திரும்ப வந்துருக்குது. ரைட், செஷன் நிப்பாட்டுறது, செஷன் க்ளோஸ், ஆமா செஷன் க்ளோஸ் பண்றது. இப்ப பாருங்க, டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி தான் அடிச்சனா, இப்ப போகல. ஏன்னா இனிமே இப்படி கொடுத்தா அதன் அர்த்தம் என்னடா, இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு முதல் வாரதா இருந்தா இந்த செஷன் யூசர்ன்றவர் செட் பண்ணிருக்கணும், செட் பண்ணிருக்காட்டி அது லொக்கினுக்கே கொண்டு போய் விட்டுரும். அப்ப நீங்க செஷனுக்குள்ள வரவே முடியாது. லொக்கினுக்குள்ள போய் அந்த செஷன் யூசர் இங்க செட் பண்ணாத விடத்து என்ன செய்ய முடியாது. இந்த செக்ல இந்த யூசர் செட் பண்ணதுல இந்த விஷயம் நடக்காத வரைக்கும் இந்த யூசருக்குள்ள வேல்யூ இருக்காது. இந்த வேல்யூ இருக்காத வரைக்கும் டேஷ்போர்ட்ல இது செட் ஆகாது. அப்போ விடாது, லொக்கினுக்குள்ள நீங்க எப்போ போனாலும் அது பாஸ்வேர்ட் அடிக்காத உங்களை போக விடாது அந்த பேஜுக்குள்ள. இதுதான்
செக்யூர் logins and logout concept. logout concept கிளியரா? அப்போ logout ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த செஷன் டெஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ அந்த login ஆன டைம் மட்டும் நீங்க போகலாம், மற்றபடி போகல. இதுதான் கன்செப்டடா? புரிஞ்சுதா? ஃபாத்திமா, ஜரோஸ், நிலா, சப்திகா, ஜேஎம்எஃப் அண்ட் டிஷானம். கிளியரா? இப்ப இதுதான் நீங்க கேட்ட சைன் அப், சைன் இன், ஐ மீன் login, logout, செக்கிங், பாஸ்வேர்ட் ஹேஷிங், என்கிரிப்ஷன் கன்செப்டுகள். இதுதான் உங்களுடைய அட்மின் கன்செப்டுகள். நாம இன்றைக்கு வரைக்கும் படிச்ச விஷயத்துல அப்ப என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னலாம்டா செய்யலாம்? சிம்பிளா சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன? ஸோ ஒரு வார்த்தையில சொன்னா நாம யோசிச்சு பாருங்க. ஒரு 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 ப்ராஜெக்ட் நீங்க எடுக்கிறீங்கடா, ஒரு பிஹெச்பி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்னலாம் செய்யலாம்? நீங்க இனிமே ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு login பண்ணலாம், log அவுட் பண்ணலாம். அப்போ சைன் அப், கோர்ஸ் சைன் அப்புகள், ஸ்டூடெண்ட் அட்மின்கள் அட் பண்றது, புக் பண்றது அப்படியான விஷயங்கள் செய்யலாம். அதுக்கு பிறகு நீங்க வந்து கைண்ட் ஆஃப் அந்த ஆர்ஆர்ன்றதை வியூ பண்ணலாம், தென் அதை அப்டேட் பண்ணலாம், தென் அதை delete பண்ணலாம். ஆல் டுகெதர் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கள் எல்லாத்துக்குமான பிஹெச்பி அண்ட் மைஎஸ்குவல் விஷயங்களை நீங்க வந்து நார்மலா என்கிரிப்டடா, செக்யூர்டா செஷன்ஸை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். இதுகள் தான் உங்களுடைய லெவல் 2க்கான பிஹெச்பி அண்ட் மைஎஸ்குவல் கன்செப்டுகள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸோ 35 பேர் இடத்துல 7 பேர் இருக்கீங்கன்றது ஒரு பக்கம். ஸோ இதுதான் உங்களுடைய லெவல் 2 ஒர்க் ஷாப், ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன். இதை இனி டிசைனாக இருக்கு லெவல் 1ல இருக்கிற பூட் ஸ்ட்ராப் டிசைன். ஸோ நீங்கள் HTML, CSS, JavaScript சேர்த்து ஒரு பூட் ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்காக ஃப்ரண்ட் ஹேண்ட் எடுத்து இதை பிறகு பேக்கெண்டில் இப்படி எழுதி நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்மின் அண்ட் யூசர் புக்கிங் அண்ட் ஷாப்பிங் அண்ட் ஆர்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்களை உங்களோட பிஹெச்பி அண்ட் வெப் அப்ளிகேஷனாக உருவாக்க முடியும். லொக் அவுட் எகைன சொல்லுங்கன்னு சொன்னா, லொக் அவுட்ன்றது சிம்பிள் திங். ஜஸ்ட் காட்டுறேன். லொக் அவுட்ன்றது ஒன்றுமே இல்லை. எப்போ வரைக்கும் செஷன் ஆக்டிவ்ல இருக்கோ அப்போ வரைக்கும் செஷன் ஆக்டிவ்ல இருந்துட்டு செஷனை க்ளோஸ் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்டுக்குள்ள போக முடியாது. அதுதானே அந்த கான்செப்ட். அப்போ நம்ம உடமையா லொக் அவுட்டுக்குள்ள என்ன செய்ய போறோம்னு சொன்னா, லொக் அவுட்டை கிளிக் பண்ண உடனே, அதாவது டேஷ்போர்ட்ல இருக்கிற இந்த லொக் அவுட் பட்டனை கிளிக் பண்ண உடனே லொக் அவுட் டாட் பிஹெச்பிக்கு அது போகுது. போயோன்னா அது என்ன செய்யணும்னா திருப்ப login டாட் பிஹெச்பிக்கே போகும். அதுக்கு நேரடியாக login டாட் பிஹெச்பி இங்க போட்டு விடலாம் தான் சொன்னா போட்டு விடலாம். ஆனால் லொக் அவுட் பிஹெச்பி அதை மட்டும் செய்யல. என்ன செய்யுது? செஷனை டெஸ்ட்ராய் பண்ணி விடுது. செஷனை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டா என்ன அர்த்தம்? டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பிக்கு எது தேவை உள்ளுக்க வரதுக்கு? அந்த செஷன் யூசர். அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டா அது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணா மட்டும்தான், செட் பண்ணா மட்டும்தான் வரும். அப்ப லொக் அவுட் செய்யற வேலை செஷனை டெஸ்ட்ராய் பண்ணி ஹெடிங் பண்ணி எக்ஸிட் பண்ணுது. அதுதான் லொக் அவுட் செய்யற வேலை. இதுதான் அந்த கான்செப்ட். கிளியரா? அப்ப இந்த விஷயத்தையும் உங்களோட இதுல செய்யறது. நாளைக்கு ஒரு சின்ன ரிவிஷனும் உங்களோட டவுட் கிளியரன்ஸ் செஷனும் இதெல்லாம் கதைச்சு நாளைக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு நாளா படிப்பிச்ச விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை காட்டுவேன். அந்த சிஸ்டம் மாதிரி நீங்க எனக்கு ட்ரை பண்ணி அதை எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு காட்டி, மேபி லைக் நீங்க லைட்டா ChatGPT யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்க செஞ்ச அந்த உங்களோட ஓன் ஐடியாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு அட்மின் பேனல் ஒரு விஷயத்தை உருவாக்கி நீங்க எனக்கு காட்டணும். உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் தரப்படும். அதுக்குள்ள நீங்க அந்த வீடியோ காட்டி இந்த 35 பேரும் அதை முடிச்சுட்டு உங்களுடைய சர்டிபிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். தென் அதுக்கு பிறகு லெவல் 3 கான்செப்ட், அது பிறகு ஹைப்பம். பட் இதுதான் விஷயம். ஸோ நடுவில் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ் ஒரு பக்கம் போகும். செகண்ட் இயருக்கு பேப்பர் கிளாஸாக தான் சேர்த்து நடக்க போகுது. மந்த்லி கிளாஸஸ் இல்லை. பட் தீஸ் ஆர் தி திங்ஸ். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு இந்த 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 ஒர்க் ஷாப் பயனுள்ளதாக இருந்துச்சா, ஓகேயா இருந்துச்சா, கிளியரா புரிஞ்சுதா? ரைட். ஒரு 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 பேசிக் கன்செப்டுகள் இதை நாளைக்கு என்னன்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ டுமாரோ செஷன்ல மைக் ஒன் பண்ற மாதிரி வச்சா நல்ல கட்டாயம். நாளைக்கு மட்டும் இல்லை, நீங்க ரெண்டைக்குமே நீங்க என்னட்ட கதைக்கணும், மைக் ஒன் பண்ண விடுங்கன்னு சொன்னா நான் மைக் ஒன் பண்ணி விடுவேன். நீங்க மைக் ஒன் பண்ணி உங்களோட டவுட்டுகளை கதைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏன் மைக் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா சில டைம் உங்களை அறியாமலேயோ என்னதோ ஒன்னாயிரும். அப்போ அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்க. நான் டிஃபால்ட்டா ஆஃப்ல விட்டுருக்கேன். நீங்க விரும்பினா சட்டப்படிங்கன்னா நான் உடனே மைக் ஆன் பண்ணி விடுவேன். எந்த பிரச்சனையும் இல்லை ஃபாத்திமா. ஓகேயா? யோசிக்காதீங்க. இப்போ கூட நீங்க கேட்கறேன்னா கேட்கலாம். அதே மாதிரி மைக்கை நான் விடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அண்ட் ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு இ-காமர்ஸ் பேஜ்ல யூசர் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜும் அட்மின் லாகின் பண்ணா அவங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜும் தான் காட்டணும். அப்படி எதுவும் இருக்கா? இல்ல இவ்வளவுதானா? இல்ல இல்ல. இதே இதே விஷயம் தான், இதே விஷயம் தான். இதே கான்செப்ட் தான் சுப்திகா. இதே விஷயத்தை வச்சு தான் நாம செய்யறோம். ஒரு இ-காமர்ஸ் பேஜ்ல யூசர் லாகின் பண்ணா அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் காட்டுற மாதிரினா நீங்க என்ன லாகின் பண்ணா அந்த பேஜ் அவங்களுக்கு போற மாதிரி போகுது.
அதே மாதிரி அட்மின் லாகின் பண்றது இன்னொரு லொகேஷனை வச்சு அதுக்கு டேஷ்போர்டு இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணி வைக்க போறீங்க. அது வேற இது வேற. ஆனா இதே கன்செப்ட் தான். சரியா? வேற ஒன்று புதுசா இல்லை. நான் உங்களுக்கு ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷனா நீங்க செய்யறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் இதுக்குள்ள கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு 80 விதமான விஷயங்களை. லைக் அதனால இது ஆனா இது எந்த அளவுக்கு அட்வான்ஸா, எந்த அளவுக்கு லொஜிக்கலா, எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டிங்க நீங்க வித்தியாசமா யூஸ் பண்றீங்கன்றதுலாம் இருக்கு. நீ இதை அட்வான்ஸா கொண்டு போற கன்செப்ட் பிஹெச்பில. புரியுதா? மற்றபடி இதுல விஷயங்கள் இதுதான். இதை தவிர மெயிலிங் கன்செப்ட், மெயில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா மெயில் அனுப்பலாம். அவ்வளவுதான் கன்செப்ட். அது சர்வர்ல போட்டா தான் ரன் ஆகும். இதுல ரன் ஆகுது அதான். மற்றபடி எல்லாம் உண்டு தான். இது நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொன்ன விஷயங்கள் தான். ஐ மீன் லைக் போன லெவலே சொன்ன விஷயம். லெவல் 1 லெவல் 2 வச்சு HTML CSS JavaScript bootstrap PHP MySQL இந்த அளவு டெக்னாலஜி வச்சு ஒரு PHP பேஸ்டு வெப் அப்ளிகேஷன் உங்களால செஞ்சு ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே நான் கச்சிருக்கேன். நாளைக்கு அதை ஹோஸ்ட் பண்ற சம்பந்தமான ஒரு சாம்பிள் விஷயங்களை எப்படி ரன் ஆகுன்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன். அது பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் த திங். இதை வச்சு நீங்க எப்படி ஐடியா பண்ணி செய்றீங்கன்றதுலாம் மேட்டர் இல்லையா. ஆனா இதுதான் கன்செப்ட். ம். சரியா? ரைட். ஸோ வேறு கேள்விகள்? ஆல்ரைட். ஸோ திஸ் த திங் கைஸ். ஸோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ குரூப்ல கட்டாயம் ஒரு ஃபீட்பேக் போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, என்ன நான் திருத்திக் கொள்ளணும், அகாடமி சைடால என்ன நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், என்ன செய்யணும், என்ன உங்களோட குறை இருக்கு, நிறை இருக்குண்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிரயோஜனம் வந்தால் அதையும் ஃபீட்பேக்காக போடுங்க கட்டாயம். குரூப்லையும் சரி, மெசேஜ்லையும் சரி, எனக்கும் சரி, அகாடமி ஆட்களுக்கும் சரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் செஷனில் அட்டன் பண்ணுறவங்கள. பட் எல்லாரையும் தான் நான் கேட்குறேன். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாக்கள் எல்லாருக்குமே தான். ஸோ கட்டாயம் அதை ஒருக்கா ட்ரை பண்ணி போடுங்க. அண்ட் உங்களுக்கு நான் கிளியராக இந்த லெவல் 2ல பிஹெச்பியில் நான் கவர்மெண்ட் விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது விளங்கியிருக்கா இல்லைன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரைட். So really eagerly waiting for your feedbacks, and I hope you got all the points and regarding these kind of subjects. அண்ட் நாளைக்கு அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் ஒரு வியூ ஒன்று பார்த்துட்டு நாளையோட நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணி 1 வீக் உங்களுக்கு டாஸ்க் ஷெடியூல் தருவேன். அதை நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் லெவல் 2 கம்ப்ளீட் ஆகும். திஸ் இஸ் திங் கைஸ். லைக் அதுக்கு அப்புறம் மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். ஓகே தானே? ஃபாத்திமா, ஜரோஸ், நிலா, சப்திகா, JMF, டிஷானா கிளியரா? வேற ஏதாவது எனக்கு கேட்கணுமா? எனி டவுட்ஸ்? ஆல்ரைட் கைஸ், தென் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்போ நாம லீவ் ஆகலாம். நாளையிலேருந்து நாளைக்கு அசைன்மெண்ட் தான். அந்த அசைன்மெண்ட் விஷயங்கள் நான் நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக கதைப்பேன் கட்டாயம். ரைட். சரிதானே? மற்றபடி ஒன்றும் இல்லை. Until then, take care. Bye bye. Have a good night. You can leave right now. Thank you so much. Really, really, really. Thank you so much for the patience and the cooperation and the attendance. And நாளைக்கு சந்திப்போம். like 7 or 8க்கு. Take care. Bye bye. Have a good night. Bye bye.